வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ரிலேவை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலே மாடியூல். இந்த வீடியோவில் இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறேன். ஜென்ரலாக ரிலேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஐசியோடையோ ஆர்டினோடையோ ஏசி பவரை கனெக்ட் பண்ண முடியாது, ஏசியில் ஹை வோல்டேஜ் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல இதை வந்து ஒரு கம்யூனிகேட்டிங் டூலாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ வர எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு புரியும். முதல்ல இந்த ரிலேவில் பார்த்திங்கன்னா 6 பின் இருக்குது, 5 பின் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு பின் என்சின்னு சொல்லுவாங்க, நார்மலி ஓப்பன், காமன். இது என்ன நார்மலி க்ளோஸ்டு ஓப்பன்டு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு சர்க்யூட் எடுத்துக்கலாம். அதாவது இது ஒரு பேட்ரி, பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ஒரு எல்இடியோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் வச்சுக்கிறேன், அதாவது ஸ்விட்ச். இது வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லுவோம், இதை ஓப்பன்டு சர்க்யூட் சொல்லுவோம். நான் ஸ்விட்சு ஓப்பனில் இருக்குது, எல்இடி க்ளோ ஆகாது. சேம் அதே இதுவை இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது இது க்ளோஸ்டு சர்க்யூட்டாக மாறிடும். அப்போ நமக்கு எல்இடி க்ளோ ஆகும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஓப்பனுக்கும் க்ளோஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் சேம் அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலே எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்கே மேலே வரும். அடுத்து காமன் பின் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சின்னதாக இந்த இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இதை ஒன்றை காமன் பின்னு வச்சுக்கோங்க. இது நார்மலி க்ளோஸ்ட், இது நார்மலி ஓப்பன்டு. அதாவது காமன் பின்னுக்கும் நார்மலி க்ளோஸ்ன்ற பின்னுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்கனவே இருந்துன்னு இருக்கும். அதாவது ஸ்விட்ச் ஆன்லேயே இருக்கும், இந்த இடத்துல ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் இங்கே காயில் டர்ம் பின்னு 2 பின் இருக்கும். அந்த பின்னுக்கு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தோன்னே இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், உங்களுக்கு தெரியும் காயில் எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னால இது வந்து இப்படி கீழே ஷிஃப்ட் ஆகும். நார்மலி ஓப்பன் வந்து இப்போ க்ளோஸாக மாறிடும், இது ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி இதை ரிலே யூஸ் பண்ணுவோம். ரிலே எப்படி வேலை செய்யணும் அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போது இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஐடியா தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரிலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இண்டிகேஷனுக்கு ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். 1K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பின் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போது நீங்கள் பேட்ரி அதில் எடுத்து வச்சிங்கன்னா, இப்போ நான் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன் பவருன்ற பின்னுக்கு. இப்போ நீங்கள் பேட்ரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், ப்ளஸ் எல்இடி க்ளோ. அதை நீங்கள் சவுண்டை கவனிக்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே இந்த நார்மலி க்ளோஸ்டு வந்து ஓப்பனில் எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து ஒட்டிக்குது. அதனால தான் நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி தேவைப்படும். அதை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. செகண்டு பின் கனெக்டர்ஸ். இப்போ நான் இண்டிகேஷனுக்காக எல்இடி யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒயர்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே 5 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுறேன். இதோட கம்பியெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பிசிபியில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இது கரெக்டாக இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தபோது அதுக்கேற்ற மாதிரி நான் வளைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா காமன் பின், அதை செட் பண்ணுறதுக்காக நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இதில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நான் இதை ஆணி யூஸ் பண்ணி தான் அடித்தேன். இதுக்காக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் இது சர்க்யூட் டயக்ராம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்கோசரம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பிசிபியில் பின் கனெக்டர்ஸை கனெக்ட் பண்ணுங்க. ஒன்று சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பின் கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிலேயை வச்சு சால்டரிங் அடிச்சிடுங்க, ரிலே வந்து கட் பண்ண வச்ச இடத்துல. ஸோ இதை அடிச்சுட்டு இந்த சர்க்யூட்டை முழுசாக இது டயக்ராம் படி போட்டாலே முடிஞ்சது நம்மளோட ரிலே மாடல் சர்க்யூட். கனெக்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிலேயோட தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நீங்கள் இங்கே இந்த மாதிரி சால்ட்ரிங் அடிச்சிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்து வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த சால்ட்ரிங் பண்ண காட்டல. நான் இதுக்கு ஏற்கனவே ரிலேனா என்ன எப்படி யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் அந்த வீடியோ இங்கே வரும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே இருக்க பின்னில் எந்தெந்த பின் என்னென்ன இன்புட் அவுட்புட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த ரிலேயோட பின்னையும் இதுவும். நான் இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் சர்க்யூட் ஆனில் இருக்கா இல்லையான்னு தெரியும். இன்னும் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு ஃபஸ்ட்டு 2 பவருக்கு யூஸ் பண்ணுறேன். செகண்டு காமன், அடுத்து நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டபுள் டேப்போ ஒட்டிடலாம். டபுள் டேப்போ இல்லை ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ஒட்டிடலாம். ஏன்னா இங்கே கரண்ட்டு கீழே பாஸ் ஆகும்போது கீழே எடுத்த ஷாக் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் டபுள் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடெல்லாம் இப்போ நான் க்ளூகன் போட்டு சீல் பண்ணிவிடுவேன். நீங்கள் எதுக்கு இன்சுலேட்டிங் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்.
தேங்க்யூ.